தமிழகத்தில் பரவலான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மர்ம நபர்களால் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த செய்தி தான் நாடு முழுக்க இன்னைக்கு ஒளிபரப்பாயினது. ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கே பாதுகாப்பு இல்லாத பட்சத்தில் ஒரு சாதாரண பாமர மக்களுக்கெல்லாம் எப்படி நாங்களாம் வாழ்க்கை வாழ்வது, எப்படி வாழ்றதுன்ற ஒரு அச்சம் தான் எங்களுக்கெல்லாம் ஏற்படுது. ஏன்னா ஒரு தேசிய கட்சி பிரதிநிதி, தமிழகத்தோட மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங், அவருக்கே இந்த நிலைமை அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு கடைகோடி மக்கள் என்ன செய்வான் சொல்லுங்க பார்ப்போம். எனக்கெல்லாம் வெளிப்படையாவே அச்சம் இருக்கு. இப்ப ஐயோ ஒரு இவ்வளவு பெரிய ஒரு பிக் லீடரே போட்டாங்களே, அப்ப நம்மள எந்த மூலிக்கு? அப்ப அதுவும் சென்னை தலைநகரில் ஒரு கிராம பகுதியில் நடந்திருந்தா கூட சொல்லலாம், ஒரு கிராமம் அப்படின்னு. ஒரு சென்னை தலைநகர், ஒரு மாபெரும் சிட்டி, 24 மணி நேரமும் போலீஸால் சூழப்பட்ட அந்த சிட்டியில சர்வ சாதாரணமா நேற்றைய தினம் ஒரு மர்ம நபர்கள் அநியாயமா அவரை வெட்டி கொண்டுட்டாங்க. இது ரொம்ப 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 கண்டனத்துக்குரிய செயல். இது தொடர்பாக தமிழக ஆம் ஆத்மி கட்சியின் மாநில தலைவர் வசீகரன் அவர்கள் எங்களுடைய தலைவர் சத்திய தொலைக்காட்சிக்கு இன்றைய தினம் மாலை 5 மணிக்கு ஒரு பேட்டி கொடுத்தார். என்னன்னா, இது ரொம்ப ரொம்ப ஏத்துக்க முடியாத செயல், தலைவர்களுக்கு பாதுகாப்பே கிடையாது, அவ்வளோ பெரிய சென்னையில் இப்படிப்பட்ட கொடூரம் நடந்தது ரொம்ப கண்டனத்துக்குரியது, இதுக்கு முழுக்க காரணம் காவல்துறையோட மெத்தன போக்கு அப்படின்றத எங்கள் தலைவர் சுட்டி காட்டியிருந்தார். ரெண்டாவது, அதே போல் பார்த்தீங்கன்னா என்னோட கோரிக்கை இந்த நேரத்தில், ஏன்னா இப்படி ஒரு டைனமிக் லீடரே கொலை செஞ்ச இவனுங்க நாளைக்கு இந்த மாதிரி எல்லா தலைவருக்கும் நடக்கலாம், தாராளமாக நடக்கலாம். ஏன் நாளைக்கு எங்கள் தலைவருக்கு வசீகரன் நடக்கலாம், தொல் திருமாவளவன் அவர்கள் நடக்கலாம், ஏன் தமிழக முதல்வர் ஸ்டாலின் நடக்கலாம், ஏன் ஒட்டுமொத்த லீடர்ஸ்க்கு இந்த நிலைமை நடக்கலாம். இவ்வளவு பெரிய ஒரு பிக் லீடரே போட்டானுவ. அப்ப இவ்வளவு பெரிய பிக் லீடரே சர்வ சாதாரணமா கொலை செஞ்ச இவனுங்க நாளைக்கு இந்த நிலைமை எல்லா தலைவருக்கும் நடக்கும். இது ஒரு உதாரணம், இது 100% நடக்கும். அதனால உடனடியாக தமிழக அரசு தலைவர் மீதான, பெரும்பாலும் தலித் தலைவர்கள் மீதான தாக்குதலை நிறுத்த சொல்லியும், தலைவர்களுக்கு உரிய பாதுகாப்பு, முக்கியமா தேசிய கட்சியோட தமிழக மாநில தலைவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டுமனும், அதே போல கொலை செஞ்ச உண்மையான குற்றவாளிகளை, இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற பரபரப்பான செய்தி, ஆம்ஸ்ட்ராங் படுகொலை குற்றவாளி 8 பேர் சரண், எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. உண்மையாவே மனசாட்சி கட்டுப்பட்டு யாரு கொலை செஞ்சானோ அவனை உடனடியாக கைது செய்யணும் காவல்துறை. ஏன்னா இது ஒரு சாதாரண கொலை இல்லை, ஏன்னா அவர் ஒரு சாதாரண ஆம்ஸ்ட்ராங் கிடையாது, ஏகப்பட்ட இளைஞர்களை உருவாக்கிய ஆம்ஸ்ட்ராங். ஏன்னா ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் விசாரித்து பார்த்ததும் சரி, அதுக்கு முன்னாடி காலகட்டத்திலும் சரி, நான் கேட்டு நான் அறிந்து, திராவிட கட்சிகள்லாம் இருக்கும், பெரும்பாலும் திராவிட கட்சிகள் அதிமுக திமுக இருக்கும். அந்த திமுக கட்சியில் பல தலித் சமுதாயங்களை பார்த்தீங்கன்னா ஆண்டாண்டா இருப்பாங்க, அந்த கட்சியில் ஆண்டாண்டா இருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்டவர்களை தன்னுடைய அறிவாற்றலால் தன்னுடைய சித்தாந்தத்தால் எல்லாரையும் அரவணைச்சு அந்த கட்சியிலேருந்து ஆண்டாண்டா இருக்கிற தலித் சமுதாயத்தை இழுத்து நாமெல்லாம், அதாவது என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டாண்டா நீங்க போய் ஏன்டா ஸ்டாலினை முதலமைச்சராக்குறீங்க, உதயநிதியை முதலமைச்சராக்குறீங்க, வாரிசு அரசியல் ஏன்டா உருவாக்குறீங்க, நாம எப்ப மேல இருந்து இப்படியே அடிமையா தான் கிடக்கணும் அப்படின்ற ஒரு மிக தெளிவான ஒரு தலித் அரசியல் செய்த ஒரு மாபெரும் சகாப்தம். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர், ஏங்க கிட்டத்தட்ட 51 வயசு தான் ஆகுது, அப்படிப்பட்ட மனிதரை சர்வ சாதாரணமா கொலை செஞ்சுட்டாங்க. இது எந்த வகையில நியாயங்க? இது உண்மையாவே இந்த செய்தி தமிழர் ஃபுல்லாவே இந்த செய்தி அறிஞ்சதுல இருந்து எல்லாருக்குமே நெஞ்ச பதறது. ஒரு சாதாரண இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு தலைவரை, அதுவும் நேஷனல் பார்ட்டியில் இருக்கக்கூடிய மாநில தலைவரை சர்வ சாதாரணமா இன்னைக்கு வெட்டுறான். இன்னைக்கு அந்த வெட்டுப்படுகிற உடம்பை பார்த்தீங்கன்னா அவ்வளவு கொடூரமா தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. கையை வெட்டிக்கிறான், கழுத்தை வெட்டிக்கிறான், பின்தலையில வெட்டிக்கிறான். இது ரொம்ப, இந்த கொலை பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கொடூரமான கொலை. இது ரொம்ப, இந்த கொலை இது தமிழ்நாட்டில் இதுவே கடைசி கொலையா இருக்கணும். இதுக்கப்புறம் எந்த தலைவர்களுக்கு இந்த மாதிரி நிகழக்கூடாது. உடனடியாக இந்திய அரசும் சரி, தமிழக அரசும் சரி, உடனடியாக அரசியல் தலைவர்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கணும். ஏன்னா ஒரே ஒரு விஷயம், ஏன்னா இந்த மாதிரி நல்ல தலைவர்கள் தான் நல்ல ஒரு ஜனநாயகத்தை உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட ஜனநாயகத்தை உருவாக்கக்கூடிய தலைவர்கள்லாம் வெட்டிட்டா திரும்ப ஆம்ஸ்ட்ராங் வந்து பொறுப்பாரா? திரும்ப எங்க மாநில தலைவர் வசீகரன் வந்து பொறுப்பாரா? திரும்ப தொல் திருமாவளவன் அவர்கள் பொறுப்பாரா? ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு மகத்தான
அரசியல் தலைவர்களை நம்ம பயன்படுத்தி நாட்டை ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு போகணும். அப்படிப்பட்ட தலைவர்களை பாதுகாப்பது இந்திய அரசின், மாநில அரசின் கடமையாகும். ஆகவே இந்த படுகொலை கண்டிக்கத்தக்கது. ஆம்ஸ்ட்ராங் தலைவர்களுக்கு போன்ற நிகழ்ந்த கொடூரம் இனி வேறு எந்த தலைவர்களுக்கும் நிகழக்கூடாது என்பதை ஆம் ஆத்மி கட்சியின் சார்பாக நான் வன்மையாக கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதோடும் கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன்.